அனைவருக்கும் வணக்கம். நான் ஜே லலிதா எம்ஜி. இன்று இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போது நான் பேசவிருக்கும் தலைப்பு என்னவென்றால், இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாட்டுக்கு இப்போ என்ன பிரச்சனை? தண்ணீர் பிரச்சனை. தண்ணீர் பிரச்சனை யாருனால வந்துச்சு? பாகிஸ்தான்காரங்க பிடிக்காததை இந்தியா நாட்டுக்கு பண்ணிக்கிட்டாங்களாம். அதனால இந்தியா நாடு அந்த நரேந்திர மோடி இருக்கார, அவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க எப்படி பண்ணுறாங்களா, ஸோ அதனால நான் தண்ணியை திறந்து விட மாட்டேன், பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்களாம். யாரு? நரேந்திர மோடி. ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களாம். யூடியூப்பில் நான் பார்த்த வீடியோவில் இந்த மதன் கௌரி இருக்கான, மதன் கௌரி எம்ஜி, அவனும் அந்த மதன் குமார், மேஜர் மதன் குமார், அவனும் ரெண்டு பேரும் வீடியோவில் பேசியிருக்காங்க. நரேந்திர மோடி தண்ணி பாகிஸ்தானுக்கு தண்ணியை திறந்து விட மாட்டாராம், பிளாக் பண்ணிடுவாராம். அந்த தண்ணியை பிளாக் பண்ணால் தான் பாகிஸ்தானுக்கு தண்ணி போகாமல் இருந்தால் தான் பாகிஸ்தான்காரங்களோட திமிரு அடங்குமா. அவனுங்க இப்போ பாகிஸ்தானுங்க என்னமோ பண்ணுறாங்களாம், இது என்னமோ தெரில. சரி, அதெல்லாம் தெரியும், ஆனால் அதெல்லாம் அப்புறம் சொல்லலை. சரி, அவனுங்க என்னமோ பாகிஸ்தான்காரனுங்க இந்தியாவுக்கு எதிராக பண்ணுறாங்களாம். அதனால தண்ணியை நிப்பாட்டினா தான் அவனுங்களுக்கு புத்தி வரும், அடங்குவானுங்க பாகிஸ்தான்காரங்கன்ட்டு தண்ணியை நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டுறான்னு இருக்காங்க, நிப்பாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அது தண்ணி நிப்பாட்டுறாங்க, சரி. ஆனால் இது சரியா தவறா? இந்த மாதிரி பண்ணலாமா? பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு செயல்களை செய்யலாமா? அவங்க நாட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை வருதோ, நாட்டு மக்களுக்குள்ளேயே கலவரம் வருதோ, பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே என்ன வந்தாலும் அந்த நாட்டுக்கு உள்ளேயே இருந்துட்டு போட்டோம். இப்போ பாகிஸ்தான்காரங்களுக்கு அந்த நாட்டில் இருக்க பிடிக்கல அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னானுங்க அந்த ரெண்டு யூடியூபரும் இந்தியாவில் உள்ளவனுங்க. சரி, அது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அது காரணம் இருக்கும். இந்த இந்தியாவில் உள்ளவனுங்க எல்லாம் தூண்டி விடுவானுங்க, கண்டதெல்லாம் பண்ணுறானுங்க. இந்தியாவில் உள்ளவங்க, இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் பாகிஸ்தான்காரங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்குறாங்க, ரொம்ப ப்ரெஷரை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பிடிக்காதெல்லாம் பண்ணி அந்த நாட்டுக்குள்ளேயே மக்களுக்கு நாட்டுக்குள்ளே இருக்க முடியாத மாதிரி ஒரு கலவரத்தை உண்டாக்குறானுங்க. ஸோ இதெல்லாம் வந்துருச்சு அந்த கலவரம். அதனால இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க. பாகிஸ்தான்